ஜனமேஜயன் சர்ப்ப யாகம் செய்யத் தொடங்கியிருப்பதை அறிந்த கிருஷ்ண துவைபாயனர் என்ற ரிஷி அங்கு வந்தார். அவர் சக்தியின் புத்திரரான பராசர முனிவருக்கும் காளிக்கும் யமுனை நதிக்கரையில் பிறந்தவர். பிறந்தவுடனேயே யாகம் செய்து உடலை வளர்த்தார். எல்லா அங்கங்களுடன் கூடிய வேதங்களையும் இதிகாசங்களையும் கற்றார். தவம், வேதாத்தியனம், விரதம், உபவாசம், பிரசவம், கோபம் எதனாலும் அவரை வெல்ல முடியாது. வேதங்களை அறிந்தவர்களில் சிறந்தவரான அவர் வேதத்தை 4 பகுதிகளாக பிரித்தார். அவர் பிரம்மரிஷி, கவி, சத்தியவிரதன், தூய்மையானவர். பாண்டு, திருதராஷ்டிரன், விதுரன் ஆகியோரை உருவாக்கியவர். சந்தனுவின் வம்சத்தை விருத்தி செய்த புண்ணிய கீர்த்தி உடையவர். அவர் ஜனமேஜயனின் யாக மண்டபத்திற்கு சீடர்களுடன் வந்தார். ஜனமேஜயன் தேவர்களைப் போல உறுப்பினர்களால் சூழப்பட்டிருப்பதைக் கண்டார். மூழ்கி எழுந்தவர்கள் பல தேசத்து மன்னர்கள், தேவர்களை போன்ற புரோகிதர்கள் யாகம் செய்வதில் திறமையானவர்கள் இருந்தனர். ஜனமேஜயன் அவரை வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்தார். பாத பூஜை செய்து ஆசமனியம், அர்க்யம், பசு ஆகியவற்றை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தார். வியாசர் அவற்றை பெற்று ஜனமேஜயனை ஆசீர்வதித்தார். ஜனமேஜயன் அவரை உபசரித்து நலம் விசாரித்தார். வியாசர் அங்கிருந்தவர்களை ஆசீர்வதித்தார். ஜனமேஜயன் அவரிடம் குரு வம்சத்தின் கதையை சொல்லும்படி வேண்டினார். குரு பாண்டவர்களின் கதையையும் அவர்களின் சண்டையையும் யுத்தத்தையும் சொல்லும்படி கேட்டார். வியாசர் வைச்சாம்பாயனரை குரு வம்சத்தின் கதையை சொல்லும்படி கட்டளையிட்டார். வைச்சாம்பாயனர் ஜனமேஜயனுக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் குரு வம்சத்தின் கதையை சொல்ல ஆரம்பித்தார்.